பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். போன வாரம் ஸ்பெஷல் சண்டேன்னு சொன்னதுனால எல்லாருமே வந்து உங்களோட ஸ்பெஷல் சண்டேவாகவே நீங்கள் கன்சிடர் பண்ணி நீங்கள் வந்ததுக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 30th ஆனிவர்சரிக்காக இதை மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்டையும் பேசும்பொழுது எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோடு எங்கள் கூட இணைஞ்சு செய்கிறதுக்கு நீங்கள் ஒத்துழைச்சதுக்காக மிகுந்த நன்றி. உண்மையாகவே ஆண்டவர் வந்து இந்த 30 வருட காலமும் கிருபையாய் எங்கள் குடும்பத்தை காத்து நடத்தி இருக்கிறார். யோவேல் 2:26 படியே நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள்னு சொன்ன மாதிரியே ஆண்டவர் எங்களை திருப்தியாய் நடத்தி வந்திருக்கிறார். எதுலேயும் ஆண்டவர் எங்களை குறைவு வைக்காமல் நாங்கள் ஊழியம் செய்கிறதுனால, ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில் இருக்கிறதுனால ஆண்டவர் எந்த நாட்களிலும் நாங்கள் பசியில் இல்லாமல் ஆண்டவர் எங்களை குறைவில்லாமல் நடத்தினதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹalleluya. நம்ம இப்போ சின்ன பிள்ளைங்க முதலாவது அந்த ப்ரோக்ராம் பண்ண போகிறாங்க. கிட்ஸ் பிரைமரி கேர்ள்ஸ் வந்து முன்னாடி வந்து இப்பொழுது நடனம் ஆடுவார்கள். ஜெஸ்லின், ஜோஷ்னா, இனியால், ஃப்ளோரா, ஃப்ரீடா, யாழினி எல்லாம் முன்னாடி வந்து நடனம் ஆடுவார்கள். மகிமையின் ராஜனே, மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே. மகிமையின் ராஜனே, மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே. மகிமையின் ராஜனே, மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா, துதிப்போம் அல்லேலூயா. தண்ணீரில் மூழ்கின போதும் நீங்க என்ன தூக்கி விட்டீங்க. நெருப்பன கடந்த போதும் கருகாமல் காத்து கொண்டீங்க. தண்ணீரில் மூழ்கின போதும் நீங்க என்ன தூக்கி விட்டீங்க. நெருப்பன கடந்த போதும் கருகாமல் காத்து கொண்டீங்க. மனுஷங்க தலை மேல ஏறி போனாலும் நீங்க என்ன உயர்த்தி வச்சீங்க. மனுஷங்க தலை மேல ஏறி போனாலும் நீங்க என்ன உயர்த்தி வச்சீங்க. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா, விசாலத்தில் வைத்தார் கர்த்தர் என் மேய்ப்பர், பயம் என்பதில்லை. மனிதரின் சூழ்ச்சிகளும் நிலை நிற்பதில்லை. அவர் சொன்னார் அதை செய்வார், கரம் பிடித்தார் கரை சேர்ப்பார். கர்த்தர் என் பக்கம் தோல்வி என்பதில்லை. மத்தவங்க மறந்த போதும் உள்ளங்கையில் வரைஞ்சு வச்சீங்க. என்ன நான் வெறுத்த போதும் நீங்க என்ன அணைச்சு கொண்டீங்க. மத்தவங்க மறந்த போதும் உள்ளங்கையில் வரைஞ்சு வச்சீங்க. என்ன நான் வெறுத்த போதும் நீங்க என்ன அணைச்சு கொண்டீங்க. எல்லாரும் தோக்கடிக்க முயற்சி செஞ்சாலும் நீங்க என்ன ஜெயிக்க வச்சீங்க. எல்லாரும் தோக்கடிக்க முயற்சி செஞ்சாலும் நீங்க என்ன ஜெயிக்க வச்சீங்க. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமையின் ராஜனே, மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே. மகிமையின் ராஜனே, மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே. துதிப்போம் அல்லேலூயா பாடி,
மகிழ்வோம் இயேசுவை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் இயேசுவை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் இயேசுவை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் இயேசுவை போற்றி. நெக்ஸ்ட் பிரைமரி பாய்ஸ் வந்து டான்ஸ் பண்ணுவாங்க. ஜெஃபர்சன், கமலேஷ், ரியான், ரிச்சர்ட். கிட்ஸ் பிகினர் வந்து இப்போது டான்ஸ் பண்ணுவாங்க. மேபிள், கிரேசி, இனியால், ரெஹபோத், எலைஜா, லீவாய், ஜெய்சன், மர்சி. முன்னாடி வாங்க. அடுத்து வந்து டீன்ஸ் கோரியோ ஜெனியா, கேத்ரின், மைசி. கேள்வி ஒன்று கேட்ட ஆனந்தமா மலர்ந்து சிரிக்கிறியே பூவில் என்ற தேனியை ஆசையோடு கேட்ட ஆனந்தமா எப்போதும் பறக்கிறியே என்ன பார்த்துட்டு பாட்டொன்னு பாடுச்சு அதன் காரணம் ஏசுன்னு சொல்லுச்சு அந்த பாட்டு கவலைய மறந்துட்டேன் இப்போ நானும் பாடுறேனே புது புதுசா எண்ணங்கள் பிறக்குது மனசிங்க ரெக்க கட்டி பறக்குது ஆனந்த தாமரை பூக்குது வர்ணிக்க முடியலையே
உன்னை நினைச்சாலே உன்னை நினைச்சாலே உசுருக்குள் மனசுக்குள்ளும் ஏனோ சிலிர்க்குது உன்னை நினைச்சாலே உன்னை நினைச்சாலே உசுருக்குள் மனசுக்குள்ளும் ஏதோ பறக்குது ஆயிரம் நாட்கள் எங்கோ கலித்தாலும் அரியணை போலே தகுமா எத்தனை ராகம் நான் இசைத்தாலும் உன் நாமம் என்னை சொல்லுமா புது புதுசா துதிகள் பிறக்குது மனசார ரக்க கட்டி பறக்குது ஆனந்த தாமர பூக்குது என் வாழ்வின் நன்மையே உம்மை நினைச்சாலே உம்மை நினைச்சாலே உசுருக்குள் மனசுக்குள்ளும் ஏனோ சிலிர்க்கு ஏனோ சிலிர்க்கு உம்மை நினைச்சாலே உம்மை நினைச்சாலே உசுருக்குள் மனசுக்குள்ளும் ஏதோ பறக்குது ஏதோ பறக்குது ஏதோ அடுத்து யூத் சாங் இருக்கு. யூத் கேர்ள்ஸ் எல்லாம் முன்னாடி வாங்க. உம்மை பார்க்க ஆசையே என்னோடு பேசும் தெய்வமே, உம்மை பார்க்க ஆசையே என்னோடு பேசும் தெய்வமே, நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல, நீர் இல்லாம என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல, நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல, நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. குடுண்டு பறவைகட்கு குழியுண்டு நரைகளுக்கு, குடுண்டு பறவைகட்கு குழியுண்டு நரைகளுக்கு, என் நேசரேசுவுக்கோ தலை சாக்க இடமும் இல்ல, என் நேசரேசுவுக்கோ தலை சாக்க இடமும் இல்ல. ஏங்குகிற ஏக்கத்துல இடம் இருக்கு மனசுக்குள்ள, ஏங்குகிற ஏக்கத்துல இடம் இருக்கு மனசுக்குள்ள, நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல, நீர் இல்லாம என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல, நீர் இல்லாம என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. ஃபைனல் ப்ரோக்ராம் சிஸ்டர்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் சாங் பாடுவாங்க. சிஸ்டர்ஸ் எல்லாம் முன்னாடி வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எழுந்தருளி சீயோனுக்கு இறங்கி தயை செய்யும் காலம் வந்தது, குறித்த நேரமோ வந்தது. கர்த்தர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்கி தயை செய்யும் காலம் வந்தது, குறித்த நேரமோ வந்தது. நிலவீரை பார்க்கிலும் நற்சீருண்டாகுமே, முந்தின ரசமையை பார்க்கிலும் முந்தின நிலமையோ மேன்மையே.
இப்போ பாஸ்டரை பற்றி சில வரிகள் எங்களில் சிலர் எழுதுனது. அன்னைக்கு அன்னையாய் ஆசானுக்கு ஆசானாய் இன்றைய உலகை ஈஸியாய் எதிர்கொள்வது எப்படி என உள்ளங்கையில் உலகை ஆளும் ஊடகம் இருந்தாலும் அந்த உலகையே எப்படி ஆள்வதென்று ஏட்டிலே எழுதப்படாத பல அரிய கருத்துக்களை வேத அடிப்படையில் ஐயமின்றி சொல்லி ஒன்றான மெய் தேவனுக்கு ஓயாமல் துதி செலுத்தும் ஔஷதம், அதாவது உண்மையுள்ள ஸ்தானாதிபதி எங்கள் பாஸ்டர். அடுத்தது ஆன்ட்டியை பற்றி சில வரிகள். எங்கள் பிறந்த நாளை எங்கள் அன்னை மறந்தாலும், எங்கள் திருமண நாளை எங்கள் கணவன் மறந்தாலும், எங்கள் விசேஷித்த நாட்களை எங்கள் ஃபோனில் ரிமைண்டர் வைத்து எங்கள் ஃபோனே சுவிட்ச் ஆஃப் ஆனாலும் என்றுமே சுவிட்ச் ஆஃப் ஆகாத ஒரே ரிமைண்டர் எங்கள் பாஸ்டர் ஆண்டி. உள்ளபதை உள்ளபடி காட்டுமாம் கண்ணாடி என்ற கூற்றின்படி நாங்கள் சிரித்தாலும் சிரிக்கின்ற நாங்கள் அழுதாலும் அழுகின்ற எங்கள் உள்ளத்தில் நினைவுகளை பிரதிபலிக்கும் கண்ணாடி எங்கள் பாஸ்டர். அடுத்தது பாஸ்டருக்கு வாழ்த்துதல். ஆவடியிலே பிறந்து எங்கள் பாஸ்டர் சேவியரையும் சிதம்பரத்திலே பிறந்த அவரின் விழா எலும்பாகிய எங்கள் பாஸ்டர் அம்மா கீதாவையும் இது போன்ற ஒரு நன்னாளிலே ஒன்றாக இணைத்து 2 அருமையான சுதந்திரங்களை கொடுத்து உன்னத ஊழியத்திற்காக இந்த கொடுங்கியூருக்கு கொண்டு வந்த எங்கேயோ பிறந்த எங்களுக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனாயும் தாயாயும் இதுவரையும் வைத்த இனியும் வைக்க போகிற எங்கள் தேவாதி தேவனுக்கு கொடான கொடி நன்றிகளையும் செலுத்தி இந்த 30 வருடங்கள் ஒன்றாக இணைத்து எத்தனையோ மேடு பள்ளங்களை கடந்து எங்கள் மேய்ப்பனாகிய உங்களை எங்கள் மனதார வாழ்த்துகிறோம். இன்னும் பாஸ்டர் பற்றியும் ஆன்ட்டியை பற்றியும் நிறைய சொல்லலாம், ஆனால் டைம் பத்தாது. பாஸ்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா கரெக்டுனா கரெக்டு, தப்புனா தப்பு. அது யாராக இருந்தாலும் அப்படி தான். என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்கள் பாஸ்டர் என்ன டக்கு டக்குன்னு பேசிட்டாங்கண்ணா. அப்படி தான் அவங்களுக்கு யாராக இருந்தாலும் கரெக்டுனா கரெக்டு, தப்புனா தப்பு, அப்படி தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, சபை விசுவாசிகளாகிய நம்ம யாருக்கு ஏதாவது ஒரு சந்தோஷமான காரியம் நடந்தால் நம்மளை விட அதிகமாக சந்தோஷப்படுறது நம்ம பாஸ்டர் தான். அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு துக்கமான விஷயம் நடந்தாலும் அதுலேயும் அவங்க நம்ம கூட சேர்ந்து துக்கப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனை கொடுத்ததுக்காக நம்ம கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். அப்புறம் ஆன்ட்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சகரியா ஜெபித்ததை அவரே மறந்தாலும் ஆண்டவர் மறக்காமல் யோவான் ஸ்நானன் அவங்களுக்கு கொடுத்தது போல் எத்தனையோ ஜப குறிப்புகளை நம்ம ஆன்ட்டிகிட்ட சொல்லுவோம், நம்மளே அதை மறந்துடுவோம். ஆன்ட்டி கூப்பிட்டு கேட்பாங்க, இது சொன்னீங்களே இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. அதுதான் ஆன்ட்டி. எதையுமே மறக்காமல் என்ன சொன்னாலும் அதுக்காக நம்மளுக்காக ஜெபிக்கிறவங்க. அப்படிப்பட்ட ஆவிக்குரிய தாய தேவன் நமக்கு கொடுத்ததுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். இப்பொழுது பாஸ்டம்மா எல்லாரும் அவங்க தானே இப்போது ஹீரோனி, அவங்க தான் குயின் அப்படி சொல்லுவோம்ல, என்ன சொல்லுவா? ஆமாம் ஆமாம், ராஜா ராணின்னும் போது அவங்க முக்கியமானவங்க இல்லை கதாபாத்திரத்தில். அவங்க சில வார்த்தைகளை சொல்லுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே, எங்களுடைய திருமண நாளிலே, நீங்கள் எல்லாரும் எங்களுக்காக சபையார், விசேஷமாய் யூத் பிள்ளைங்க, அடுத்தது தெபோரால் ஜபக்குழுவை சேர்ந்த சகோதரிகள் எல்லாரும் நீங்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கீங்க. அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். 1996 ஜனவரி 25 சென்னையில் வைத்து எங்கள் திருமணம் சிறப்பாய் நடந்தது. இந்த 30 ஆண்டும் கர்த்தர் எங்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தினார். என்ன சொல்கிறதுனாக்கா, நாங்கள் திண்டுக்கல் பகுதியிலே ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணோம். ஆரம்ப ஊழியம்தான், ஆனாலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்களை கிருபையாய் நடத்தினார். இந்த கொடுங்கையூருக்கு கர்த்தர் எங்களை முன்குறித்து ஸ்தோத்திரம் கொண்டு வந்தார். அந்த 96 ஜூன்லேயே கொண்டு வந்தார். இந்த 96 ஜூன்லேருந்து இந்த 2026 ஸ்தோத்திரம், இந்த ஜனவரி 25 வயது வர இந்த 30 வருடமும் எங்களை கிருபையாய் நடத்தின தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். என்னுடைய திருமண நாள் அன்னைக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். எங்களுக்கு சென்னையில் திருமணம் நடந்துச்சு. காலையில்
ஒரு 5:30 மணிக்கு அங்கேருந்து பஸ்ஸு அங்கேருந்து புறப்பட்டு சென்னைக்கு வருவதற்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. பஸ்ஸில் எல்லோரும் ஏறி எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க. மணி 5:45 ஆயிடுச்சு. எல்லோரும் ஏறி டிரைவரையும் கூட வந்த அந்த அவங்க இன்னொரு டிரைவர் 2 பேர் வந்தாங்க. அவங்க 2 பேரும் காணும். அப்போல்லாம் செல்ஃபோன் இல்லை இல்லையா, அவங்க பக்கத்தில் எங்கே போனாங்க என்னன்னு தெரில, அவங்கள காணும், வரல. எங்கள் அப்பா பஸ் மேலே ஏறுறாரு இறங்குறாரு. எங்களுக்கு ஒன்றும் புரியல. எங்கப்பா இன்னும் டிரைவர் வரல அப்படின்னு கேட்டவுடனே எங்கள் அண்ணன் சொல்கிறாங்க, இருங்கப்பா வந்துருவாங்கன்னு. ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கிறாங்க எங்கள் அப்பா. என்னன்னு தெரியலையே, இவ்வளோ பதட்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி எதுனோடனே வந்துட்டாங்க டிரைவரு. வந்துட்டு அவங்க பஸ்ஸை எடுக்கல. 6 ஆக போகுது, இன்னும் ஒரு சில நிமிஷம் தான் இருக்குது. பஸ்ஸை எடுக்க போகுது. எங்கள் அப்பா உடனே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. பஸ்ஸை எடுங்கப்பா அப்படின்றாரு. ஏன்னு கேட்டால் வியாழக்கிழமை காலையில் 6:30 யமகண்டமா. அந்த நேரத்தில் எங்கள் அப்பா அப்போ ரட்சிக்கப்படலை. அதனால் உடனே எங்கள் பாஸ்டர் சொன்னாங்க, ஐயா நமக்கு அதெல்லாம் இல்லையா, எல்லாமே ஆண்டவர் படைச்ச நேரம் நல்ல நேரம் தான் ஐயா அப்படின்னு சொல்லி. உண்மையாகவே சொல்கிறேன், யமகண்டமோ ராகுகாலமோ அது நமக்கு ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் ஹல்லேலூயா அவர்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஸ்தோத்திரம் 30 வருஷமும் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல தேவன் எங்களை இந்த நாள் வரை சுமந்து கொண்டு வந்தார். இன்னொன்று என்னென்னா, எனக்கு எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ ஸ்தோத்திரம் சோதனை நேரங்களிலும் ஸ்தோத்திரம் பாஸ்டர் என் கூட இருந்து என்னை உறுதுணையாய் ரொம்ப கேர் எடுத்து பாஸ்டர் பார்த்துப்பாங்க. எந்த நேரமும் எனக்கு பலவீனமாக இருக்கிறேன்னு விட்டுட்டு ஸ்தோத்திரம் எங்கேயும் போக மாட்டாங்க. ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தலையில் தினந்தோறும் கூட ஸ்தோத்திரம் எனக்கு ஒரு லேசாக ஒரு தலைவலினா கூட உடனே கூப்பிட்டு ஃபஸ்ட்டு தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவர் இதுவரை பாதுகாத்தார். இன்னொன்று என்னென்னா, பாஸ்டருடைய அந்த ஸ்தோத்திரம் கேர் எடுத்து என்னை ரொம்ப ஸ்தோத்திரம் விசாரிக்கிறது, விசாரித்து என்னை நடத்துகிறது. என்னை இதுவரைக்கும் ஸ்தோத்திரம் ஆச்சரியமாய் அதிசயமாய் கர்த்தர் எங்களை நடத்தி வந்தார். கர்த்தர் எங்களுக்கு 2 பிள்ளைகளை கொடுத்து அந்த பிள்ளைகளை ஸ்தோத்திரம் கர்த்தருக்காக வளர்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். ஸ்தோத்திரம் அந்த அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் எதனாலும் ஒரு குறைவுமின்றி அந்த பிள்ளைகளை படிக்க வைக்க, அந்த பிள்ளைகளுக்குரிய காரியங்களை கர்த்தர் எல்லா விதத்திலையும் பொறுப்பெடுத்து கொண்டு இன்றைக்கு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த எங்களுடைய திருமண நாளிலே, இந்த நாளிலே நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு வந்து எங்களை நீங்கள் வாழ்த்து தெரிவிச்சிங்க. உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. அவங்களுக்கு வந்திருக்கிறவங்களுக்கும் சொல்லி நன்றி சொல்லணும். பாஸ்டர் மக வந்திருக்கிறாங்க இந்த நாளில். கர்த்தர் நல்லவர். இந்த நேரத்தில் ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். முதல்ல யாருக்கு கொடுக்க போகிறீங்க? சின்னவங்களுக்கா பெரியவங்களுக்கா? சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. வேறு மைக் இல்லையாம்மா? அண்ணன் குன்றத்தூர் பாஸ்டர் ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா அவங்க வந்து சிறு பிள்ளைகளுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க. அடுத்தது அவங்க வாலிபர்களுக்கு கொடுக்க போகிறாங்க. வாங்கண்ணா. ஆமாம், நல்ல ப்ரைஸ் மேலே ப்ரைஸ் வந்துக்கிட்டே இருக்கு அவங்களுக்கு. வாங்க, ப்ரைஸ் எடுத்து கொடுப்பாங்க. பிள்ளைங்க பேர் வாசிக்கும் போது லைனாக சீக்கிரம் வர சொல்லுங்க. பேர் வாசிக்கும் பொழுது லைனாக வாங்க. சண்டே கிளாஸ் பிள்ளைங்க: ஃப்ளோரா, ஃப்ரீடா, கமலேஷ், கிரேசி, ஜெஃபர்சன், ஜெஸ்லின், ஜோஷ்னா, மெல்வின், ஆண்ட்ரூ, யாழினி, இனியால், ஜானிஸ். பிள்ளைங்க வந்து மேபிள், ரியான், ரிச்சர்ட், ஜோஷுவா. சில வாரங்கள் வந்த பிள்ளைங்களுக்கும் கிஃப்ட் கொடுக்க விரும்புகிறோம். மேபிள், ரியான், ரிச்சர்ட், ஜோஷுவா.
அடுத்து யூத் பிள்ளைங்களுக்காக யூத் பிள்ளைங்களுக்கு prize இப்போ கொடுக்க போறோம். ரெவரண்ட் டான் பாஸ்கோ அவங்க வந்து யூத் பிள்ளைங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க. யூத் பிள்ளைங்க பேர் வாசிக்கும் போது வேகமாக வரணும், உடனே சரிங்களா? வாசிமா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த வருடம் முழுவதும் கர்த்தருடைய வேதத்துக்கும் ஆலயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வந்த நமது சபையின் வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். அதில் 30 வாரம் கிட்டத்தட்ட 30 வாரம் வந்த பிள்ளைங்க ஷேபா, கிஷோர், மெர்லின், மைசி, ஜேசன் எல்லாரும் பேர் வாஸ்தவங்க எல்லாரும் வந்துருங்க. இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 30 வாரம் வந்தாங்க யூத் மீட்டிங்க்கு. கிஷோர், மெர்லின், மைசி, ஜேசன். அதே மாதிரி நம்ம யூத் மீட்டிங்கில் நிறைய டாபிக்லாம் கொடுத்து பிள்ளைங்க மெசேஜ்லாம் கொடுத்துருக்காங்க, மெமரி வர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்பெஷலாக 3 பிள்ளைங்க 139 ஃபுல்லாக ஒப்பிச்சாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 40 வாரங்கள் அந்த பிள்ளைங்க யூத் மீட்டிங் அட்டன் பண்ணாங்க. எவ்வளோ வேலை இருந்தாலும் என்ன பண்ணாலும் அதில் 3 பிள்ளைங்க ஜெனியா, என்சிலேட்டா, நிவேதா 3 பேருக்கும் ஸ்பெஷல். அவங்க 139 மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சாங்க. பைபிள் ரீட் பண்ணியிருக்காங்க, புதிய ஏற்பாடு ஃபுல்லும். யூத் மீட்டிங்க்கு முடிஞ்ச அளவு மிஸ் பண்ணாமல் வந்தாங்க. அந்த பிள்ளைங்களை நல்லா கரம் தட்டி வெல்கம் பண்ணலாம். இவங்க எல்லாரையும் அடுத்து கோஆர்டினேட் பண்ணி வெல்கம் பண்ணி என்கரேஜ் பண்ணி வர வச்ச தம்பி வெஸ்லி, லேசர் அவங்களையும் கரம் தட்டலாம். அவங்களுக்கு லேசர், வெஸ்லி. இப்போ யூத் எல்லாம் வழி நடத்தின அக்காவை அண்ணனையும் கனம் பண்ணணும்ல, பண்ணலாமா வேண்டாமா? வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க, பண்ணணும். அதனால் இப்போ அண்ணா அவங்க அது நம்ம சபைக்கு வந்து அவர்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து இந்த வாலிப பிள்ளைங்களை 2 பேர் வந்தாலும் 3 பேர் வந்தாலும் விடாமல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள நம்ம சபையின் சார்பாக அவளை கனப்படுத்தி நேரத்தை ஒதுக்கி நமக்காக வந்து பிள்ளைகளை வழி நடத்துகிறவர்களை கர்த்தர் கனப்படுத்துவாராக. Hallelujah. Praise God. Praise God. Praise God. Praise God. God bless you. God bless you. God bless you. Praise the Lord. Praise the Lord. நெக்ஸ்ட்டு இன்னைக்கு முக்கியமான செலிப்ரேஷனோட காரணமாக இருக்கிற பாஸ்டர்மாவை நாங்கள் முன்னாடி கூப்பிடுறோம். சின்ன பிள்ளைங்களாம் முன்னாடி வாங்க. சண்டே கிளாஸ் பிள்ளைங்களோட சார்பாக நாங்கள் ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ், சின்ன பிள்ளைங்க சண்டே கிளாஸ் பிள்ளைங்களாம் முன்னாடி வாங்க. தேங்க்யூ சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து வந்து யூத் சார்பாகவும் டீன் சார்பாகவும் நாங்கள் ஒரு சர்ச்க்காக ஒரு கிஃப்ட் பிளான் பண்ணியிருந்தோம். எங்கள் கூட வந்து சாம்வேல் அங்கிள் ஃபேமிலியாக இணைஞ்சி அவங்க சார்பாக நாங்கள் யூத் அண்ட் டீன்ஸ் அண்ட் சாம்வேல் அங்கிள் ஃபேமிலி சார்பாக ஒரு கிஃப்ட்டு. அங்கிள் ஆண்டி முன்னாடி வாங்க, அவங்க வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. யூத்ஸ் ப்ளீஸ் முன்னாடி வாங்க. இது வந்து டின்னர் பிளேட்ஸு, மீதி பிளேட்ஸ் வந்து மேலே இருக்குது. சிஸ்டர்ஸ் முன்னாடி வருவாங்க. அவங்க சார்பாக பாஸ்டர் அம்மாவை கனப்படுத்துறதுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க.
ஸ்பெஷல் இருக்குது. நம்ம பாஸ்டர் வந்து எப்போ எதை சொன்னாலும் இத்தனை டேஸ், இத்தனை மணி நேரம், இத்தனை நிமிஷம் சொல்லுவாங்க. அதே மாதிரி பாஸ்டரும் ஆன்ட்டியும் இணைந்து 10,961 நாட்கள் 2,63,064 மணி நேரங்கள் 57,83,840 நிமிஷங்கள் 94,70,30,400 செகண்ட்ஸ். இவ்வளோ நாட்கள் ஒன்றாக அவங்க பயணித்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் இங்கே பெண்கள் சார்பாக நம்ம சபைக்கு அடுத்ததாக நம்ம ஏசி வாங்கணும். அதுக்காக நாங்கள் எங்கள் சார்பாக இந்த கிஃப்ட்டு 10,000 ரூபாய் கிஃப்ட்டு நாங்கள் வந்துட்டு பாஸ்டருக்கு ஆல்டரில் வைக்கிறதுக்காக ஒரு ஃபேன். இதற்கு எங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டாக இருந்தது வெஸ்லி லேசர். அவங்களுக்காக நான் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு பெற்றோருக்கு எது சந்தோஷம் அப்படின்னா தங்கள் பிள்ளைகள் சத்தியத்தில் வளர்கிறார்கள், அதுதான் பெரிய சந்தோஷம். நம்ம ஆண்டவர் வந்து பாஸ்ட்டுக்கு அந்த சந்தோஷத்தையும் கொடுத்துருக்காங்க. 2 அருமையான பிள்ளைகள் பெற்றோரை மதித்து சபையை மதித்தாலே அவங்க எல்லா விதத்திலும் கனமாக ஆண்டவர் வைப்பார். அப்படிப்பட்ட பிள்ளைகளை கொடுத்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா விதத்துலையும் பாஸ்ட்டு ஆண்டி ஆண்டவர் பிளஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். சத்யவதி ஆண்டி முன்னாடி வாங்க, அவங்க கடைசி பிளெஸிங் ஜெபத்தை நம்முடைய மூத்த அண்ணன் வந்து நம்முடைய சபைக்காகவும் நம்முடைய ஊழியத்துக்காகவும் இனி கர்த்தர் செய்ய போகிற எல்லா வளர்ச்சியின் காரியத்துக்காக அவர்கள் நம்மை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ண போகிறாங்க, பிளஸ் பண்ண போகிறாங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் ஜெபம் பண்ணி முடிச்சலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. என்ன பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். எல்லாரும் கொஞ்சம் நான் சொல்றத விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. பரிசுத்தமுள்ள பிதாவே, எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்தமுள்ள பிதாவே. சத்தமா சொல்லுங்க, பரிசுத்தமுள்ள பிதாவே, உமக்கு நன்றி. எங்களுடைய தேவ ஊழியர், எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன், எங்களுடைய ஆவிக்குரிய அம்மா, அவர்களுடைய 30வது திருமண நாளை நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நினைக்கவும் ஜெபிக்கவும் வாழ்த்தவும் கர்த்தர் செய்த மகத்தான கிருபைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஏசப்பா, எம்மட்டுமாய் நடத்தினீர், ஆசீர்வதித்தீர், அற்புதம் செய்தீர், ஊழியத்தை கொடுத்தீர், சபையை கொடுத்தீர், பிள்ளைகளை கொடுத்தீர், ஏராளமான விசுவாசிகளை கொடுத்தீர். இன்னும் இந்த சபையை குறித்து ஊழியருக்கு இருக்கிற தரிசனத்தை நிறைவேற்ற போகிறீர். எங்க சபை வளர போகிறது, அடுத்த லெவலுக்கு போக போகிறது, வளர்ச்சி அடைகிறது. இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறோம். 100 1000 ஆகிறது, 1000 1000 ஆகிறது, 1000 10,000 பெருகுகிறது. ஹல்லேலூயா,
சீக்கிரமாய் இந்த சபை வேறு பெரிய இடத்திற்கு மாற்றப்படுகிறது. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. ரேகாபாதாபா லகாபா ஷபா ரேகாமாதாபா ரபா உரா லமா கமாதாபா ரிபி ஷபா ரேகாமாதாபா ரபா துபி லபா ரபா கமா ஷபா ரபா. இந்த 30 வருஷ ஊழியத்திற்கு, உண்மையான ஊழியத்திற்கு, இந்த கனமான ஊழியத்திற்கு கர்த்தர் கொடுக்கிற இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வைக்கரமா ஷக்கலி மடாக்கரன் துனமான கம துபிரிபி உரபா லகபா துபி ரிபா ரபா ஷபரி கமரபா. ஹalleluya. நீங்களே நினைத்து பார்க்க முடியாத பெரிய அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். இந்த வருஷத்திலே செய்ய போகிறார். ஹalleluya. பக்கட மாபி ரத்துர மக்கட தரிபென கம ஷபலி கமரபா தபி ரோபா லகபா தபலி ஷபரி கம தபரி பதப ஷபரி கமரபா. ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். மேபா பரி பத கமரபா. ஒரு பெரிய ஒரு ஆயுதம், உனக்கு விரோதமாக உருவான ஒரு பெரிய ஆயுதத்தை கர்த்தர் நிர்மலமாக்கி போடுகிறார். கெப்பெனு கொலமா ரிசிமதலமா ரேப லக்கபா துபி லிபி கமரபா ஷபரிபா. ஹalleluya. நன்றி நன்றி நன்றி. கரங்களை வைத்து நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹalleluya. yes lord, yes lord. பேடி வரபுது கேமினரா தபி துப லபரி பரபா ஷபரபா தபலபரிபா ஷபரிபா தபலபரபா. திரளான கூட்டத்தை நான் பார்க்கிறேன், திரளான மந்தையை பார்க்கிறேன், திரளான ஜனங்களை பார்க்கிறேன். ஹalleluya. பெருக்கத்தை பார்க்கிறேன், மேன்மையை பார்க்கிறேன், உயர்வை பார்க்கிறேன். தேசத்தை கலக்குகிற ஒரு பெரிய அபிஷேகம் இங்கிருந்து எழும்புகிறது. தேசத்தை கலக்குகிற ஒரு பெரிய அபிஷேகம் இந்த சபையிலிருந்து எழும்புகிறதை நான் பார்க்கிறேன். கரி பக்கரி தொல்பர் கமா ஷபரி கமதா பரபா. நன்றி. தேசத்தை கலக்க போகிற ஒரு பெரிய அபிஷேகம் இந்த சபையிலிருந்து எழும்புகிறது. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஏகதமி துபரபா ரபி துபலபரிபா எஷல பரூகமதரபா ரிபி துபதபரை கமரபா. எஸ், நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ளவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே உடன் பிறப்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து ஆண்டவரே ஸ்தோத்திர சபையாரோடு அருமையான ஆவிக்குறை பிள்ளைகளோடு சேர்ந்து ஆண்டவரை ஜெபிக்க வாழ்த்து உதவி செய்ததற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த சபையை கர்த்தர் ஆண்டவரை நீங்க தொடர்ந்து வளர்ச்சி அடை செய்ய போறீங்க. நீங்க செய்ய போகிற காரியங்கள் மகத்தான காரியங்களாக இருக்க போகிறது, அற்புதமான காரியங்களாக இருக்க போகிறது. இப்போ நீங்க ஆண்டவருடனே செய்கிற காரியங்களை நீங்க விளங்கி கொள்ளாவிட்டாலும் இனி வரப்போகிற நாட்களிலே ஆண்டவர் அந்த காரியங்களை எல்லாம் விளங்க பண்ணுவார். மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். அருமையான தேவ ஊழியரை, அருமையான அவருடைய மனைவி, அருமையான அவருடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அருமையான சபை விசுவாசிகளை ஆசீர்வதிக்கிறோம். இத்தனை வருஷங்களாக தோளோடு தோள் நின்று அவரோடு கூட பயணிக்கிற எல்லா அருமையான விசுவாச பிள்ளைகள், ஒவ்வொரு மூத்த விசுவாசிகள் குடும்பங்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, குழந்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பகுதியிலே இந்த ஊழியருக்கு அனுகூலமாயிருக்கிற சுற்றி இருக்கிற ஒவ்வொரு அருமையான பிள்ளைகள், ஒவ்வொரு குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, எல்லாருடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணியிருக்கிறீங்க. அதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெயரை பெருக பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். கிருபை பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் கிருபையும் பாதுகாப்பு பரிசுத்தமும் அருமையான பிள்ளைகளோடு குடும்பங்களிலே இந்த அருமையான ஊழியக்காரருடைய குடும்பத்திலே கர்த்தருடைய வருகை பரியந்தம் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Praise the Lord.